இந்தியாவின் பட்டாசு தேவையில 90% உற்பத்தி செய்யற சிவகாசியுடைய வரலாறு ஒரு துளி போராட்டத்துல ஆரம்பிச்சதுதான். 1922 வருஷத்துல சிவகாசியில ஏற்பட்ட கடுமையான வேலையின்மையின் காரணமா அங்கிருந்து ஐய நாடார் மற்றும் சண்முக நாடார் அப்படின்னு 2 சகோதரர்கள் தீப்பெட்டி தொழில கற்க கொல்கத்தாவுக்கு போயிருக்காங்க. அங்க 8 மாதங்கள் தங்கி இருந்து தொழில கத்துக்கிட்ட அவங்க 1923 வருஷம் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல தீப்பெட்டியோட தொடங்கி இவங்களுடைய பயணம் சீனர்களை பின்பற்றி சின்ன பட்டாசுகளை தயாரிக்க தொடங்கியதன் மூலமா பட்டாசு தொழிலுக்குள்ளையும் நுழையிறாங்க. தீப்பெட்டி மற்றும் பட்டாசுகளுக்கான லேபிள்கள் தொடக்கத்துல வெளியூர்கள் இருந்து கொண்டு வரப்பட்டதால ஏற்பட்ட செலவை கட்டுப்படுத்த அச்சகங்களும் சிவகாசிக்கு வர ஆரம்பிச்சது. இப்படி தீப்பெட்டி, பட்டாசு, அச்சு இந்த 3 தொழில்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததால இன்னைக்கு இந்தியாவின் 90% பட்டாசுகளும் 80% தீப்பெட்டிகளும் அச்சு தேவையில 70% சிவகாசியில தான் உற்பத்தி செய்யப்படுது. பட்டாசு உற்பத்தியில உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சிவகாசி மற்றும் அதை சுற்றி இருக்கிற வெம்பக்கோட்டை, சாத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளில் செயல்படக்கூடிய 1000க்கும் அதிகமான பட்டாசு ஆலைகள் தான் இந்த மகத்தான பெருமைக்கு காரணம். மழை குறைவா பெய்யற கந்தக பூமியான சிவகாசியின் புவியியல் சூழல் பட்டாசு உற்பத்திக்கு ரொம்பவே சாதகமாகவும் இருக்கு. இந்துக்களுடைய முக்கிய பண்டிகையான தீபாவளி புத்தாடை, இனிப்பு வகைகள் மற்றும் பட்டாசுகளோட உற்சாகமா கொண்டாடப்பட்டுச்சுலவா. குழந்தைகளை கவர்ந்து அவங்க தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட சேர்ந்து உற்சாகமா வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில பட்டாசு உற்பத்தியில புகழ் பெற்ற சிவகாசியில இந்த வருஷம் தீபாவளி பண்டிகையின் போது சுமார் 7000 கோடிக்கு பட்டாசு வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறதா பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது கடந்த வருஷம் நடந்த 6000 கோடி விற்பனையை விட 20% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்காக பட்டாசுகளை வாங்க சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் இந்த ஊர்களுக்கு வெளியூர் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதி இருக்கு. இணையதளம் மூலமா விற்பனை அமோகமா இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் கடைகளுக்கு நேரடியா போய் அவங்களுக்கு பிடிச்சமான பட்டாசுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீட்சா, வாட்டர்மெலன், ஓரியோ பிஸ்கட், கதாயம், வேல் கிட்டார், சிலிண்டர் அப்படின்னு 30க்கும் மேற்பட்ட புது ரக பட்டாசுகள் இந்த வருஷம் சந்தைக்கு வந்திருக்கு. இருந்தாலும் காற்று மாசுபடுவதை கருத்தில் கொண்டு பட்டாசு உற்பத்தியாளர்கள் இனி வரும் காலங்கள்ல பசுமை பட்டாசுகளை மட்டுமே நாங்க தயாரிக்கிறதுல முழு கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.